அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர்கள், ஸ்போக்ஸ் பர்சன் இவங்களெல்லாம் அறிவிக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் உங்களை இங்கே கூப்பிட்ருக்கோம். இன்னைக்கு இதுதான் எங்களோட கட்சி ஆஃபீஸ்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நாள் அதுமா இவங்களெல்லாம் உங்கள் முன்னாடி நான் அறிவிக்கிறதுல பெருமைப்படுகிறேன். திரு டாக்டர் ஆர் துரைசாமி, மாநில பொதுச் செயலாளர். திரு பூக்கடை ஆர் ரமேஷ், மாநில பொதுச் செயலாளர். திரு ஜிஎஸ் பிரபாகரன், மாநில பொதுச் செயலாளர். திரு எஸ் பாபு, மாநில பொதுச் செயலாளர். திரு ஏஎச் அப்துல் பாஷித், பொதுச் செயலாளர் மண்டலம். திரு ஜி ராபர்ட் ஜேசுதாஸ், பொதுச் செயலாளர் மண்டலம். திரு டி விஜயராஜ், பொதுச் செயலாளர் மண்டலம். திரு சுரேஷ், பொதுச் செயலாளர் மண்டலம். முனைவர் திரு கண்ணபிரான், பொதுச் செயலாளர் மண்டலம். திரு முருகானந்தம், மாநில செயலாளர். திருமதி எம் அனிதா, மாநில செயலாளர். திரு வி ரவி ஏ ராஜாராம், மாநில செயலாளர். திருமதி முகமது ஷாஜிதா, மாநில செய்தி தொடர்பாளர், மகளிர் அணி. ஸோ 13 பேர்த்த நாங்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் வேலையை தீவிரமாக ஆரம்பிச்சிட்டோம். எங்களோட கட்சி கொடியில் இருக்கிற அந்த 6 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்கெல்லாம் அந்த 6 தூண்கள், இந்த 6 தூண்களையும் நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாளுக்கும் ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம். இதை முடிச்சுட்டு ஜனவரி பொங்கல் 15ஆம் தேதிக்கு அப்புறம், நம்ம 14 தேதி பொங்கல் முடிஞ்ச உடனே நாங்கள் பாத யாத்திரை 60 நாளுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம புதுச்சேரியில், இங்கே புதுச்சேரி உள்ளியும் சரி, காரைக்காலாக இருக்கட்டும், இங்கேயும் மாகே யானமும் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது முழுக்க அந்த 60 நாளுமே நம்ம ஃபுல்லாக பாத யாத்திரை நடந்து மக்களோட சந்தித்து நாங்கள் அங்கேயே தங்கியிருந்து அவங்களோட குறைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அன்னைக்கு முதல் நாள் அதுமா நாங்கள் மேனிஃபெஸ்டோவும் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு. கட்சி நிர்வாகிகள் ஒரு குழப்பம் இருக்கு. அதாவது துணை பொதுச்செயலாளர் ஒருத்தர், துணை பொதுச்செயலாளர் தான் மற்றவங்க ஒருங்கிணைப்பாங்க, பொதுச்செயலாளர் சொல்லுவாங்க. இல்லை, இது நாங்கள் இப்போ ஜோனல் நாங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பிளான் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அதை டீட்டெயில்டாக சொல்லாததுனால சொல்ல. பட் பேசிக்காக எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த டெஸ்டினேஷன் நாங்கள் நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் பிஸ்னஸ் இருந்ததுனால அது ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளோ ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்குமோ அந்த இது இருக்கும். இது நாங்கள் இன்னும் டீட்டெயில் பிரேக்கப் நாங்கள் உங்களுக்கு எக்ஸாக்டாக கொடுத்துருவோம். ஆமாம், எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் எங்கள் ஏன்னா கட்சி வேலையை ஆரம்பிச்சிச்சு. இப்போ மற்றவங்களுக்கு எப்படி நம்ம கட்சியோட தொடர்பு கொள்றதுன்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு கேள்வி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம அறிவிச்சிட்டோம்னா அவங்கவுங்க இப்போ எல்லாம் தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போதான் அதை ஒரு ஸ்டெப்பாக எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் டெய்லியும் இப்போ நாங்கள் கட்சி ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரமுகர்கள்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, இளைஞர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கட்சி ஆஃபீஸ்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிருந்தோம். ஏன்னா ஒரு கட்சி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வர பசங்களாம் நான் வெயிட் பண்ண வச்சுட்டு டெய்லி ஒரு 500 பேர் 6 பேர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புதுவை பாரதியார் கிராம வங்கி அப்படிங்கிற பேரை புதுச்சேரி கிராம வங்கின்னு பேர் மாத்திருக்காங்க. இதுக்கு நிறைய மத்திய அரசு மாத்திருக்காங்க. இதுக்கு நிறைய பாரதியாருடைய ஆர்வலர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, பாரதியார் இங்க இருந்தது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ பாரதியாருடைய பேர் மாற்றம் பற்றி நீங்க உங்களுடைய கருத்து? இல்லைங்க, அதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி. ஏன்னா
அவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு முன்னோடிகளாக இருந்தாங்க. ஒரு ஒரு என்னது நம்ம ஃப்ரீடம்க்கு நம்மளோட சுதந்திரத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பங்களிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம மாற்றாமல் இருக்கிறது. பட் அந்த ஃபுல் டீட்டெயில் எனக்கு கேட்டால் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்து சொல்கிறேன். பட் எதுவுமே வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் அவங்க பேரை மாற்றி புதுவைங்கிறது புதுச்சேரி தான் மாற்றிருக்காங்களா இல்லை நீங்கள் புதுவை பாரதியார் கிராம வங்கி அப்படிங்கிறத புதுச்சேரி கிராம வங்கின்னு மாத்திருக்காங்க. பாரதியார் பேரை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன். இல்லை அதை கண்டிப்பாக அதை எதிர்ப்போம். அப்படி சப்போஸ் உண்மையாக அது இருந்தால் அதுக்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நாங்கள் அது போராடுவோம். ஏன்னா நம்ம பூர்வீகத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் நம்ம முன்னோர்கள் இப்படிதான் அழிஞ்சிரும். இப்போ கடைசியில் இப்படிதான் தமிழ்நாட்டில் வந்து எல்லா அரசாங்கமும் அவங்க பேரை போட்டு தான் பஸ்ஸை போடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பஸ் பேரை மட்டும் போட்டாங்க, தமிழ்நாடுன்னு போடாமல் நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கர்நாடகாவில் தமிழர்கள் வந்து தமிழ்நாடுன்னு அங்கே ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம விடக்கூடாது. இதே போய் நம்ம வேற மாநிலத்தில் போய் இப்படிலாம் பண்ணால் இந்நேரத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு புரட்சியா நடந்திருக்கும். பட் நம்ம ஊர்ல வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொறுமையா இருப்போம், நம்ம வந்து பொறுமை காப்போங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கனால இதை கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துட்டா இது வந்து நம்ம அரசாணையின்படி நிறைவேற்றப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான், அதுக்கு நம்ம குரல் கொடுத்து சண்டை போட வேண்டியது. நம்ம எது கரெக்டோ எது தப்போ, நம்ம தப்புனா அது நம்ம தப்புன்னு சொல்லி நம்ம குரல் கொடுத்து சண்டை போடுவோம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல வந்து 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுல புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கமும் ஒருவர். அவருக்கு எதிராக வந்து நேற்று இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல அண்ணாமலை ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இது வந்து நம்மளோட உரிமை. நம்ம உரிமையை போய் நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இது ஏதோ நம்ம தாரவாத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்ம அது வந்து காலங்காலமா நம்ம கூட இருந்த ஒரு விஷயம். இது வந்து நம்ம ஒரு பாரம்பரியமான விஷயத்த நம்ம போய் நம்ம காலங்காலம் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்துச்சு. இதுலலாம் நம்ம போய் நம்ம தேவையில்லாம தலையிடக்கூடாது. இதுல வந்து அவர் பண்றது வந்து உண்மையாவே சட்ட விரோதமாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஹைகோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அப்படி ஏதாவது அவர் மன சங்கடம் இருந்துச்சுன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் அங்கே தான் நம்ம இதை வந்து கோர்ட்டுன்னு இருக்கும்போது நம்ம நீதிமன்றத்தை தான் முறையிட்டு நம்ம அது கூட தான் சண்டை போடணுமே தவிர சும்மா நம்மளா இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இதெல்லாம் தான் நம்ம கலவரத்துக்கு ஒரு நம்ம ஒரு சட்டம் ஒழுங்கலை பாதுகாத்து ஒரு இவ்வளோ அமைதியா நம்ம வந்து நண்பர்களா நம்ம இவ்வளோ ஒற்றுமையா இருக்கோம். இந்த மாதிரி தேவையில்லாம அன்னெசரியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி பண்றது நல்லது இல்லை. இல்லைங்க, திமுக நீங்க சொல்றது காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து என்னைக்குமே ஒரு இந்த விஷயத்த அவங்க கிளாரிட்டி, எந்த விஷயமே அவங்க கிளாரிட்டியா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு திராவிடம்னு ஒரு பொதுவா போயிடுவாங்களே தவிர எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா அவங்க எடுத்து அதுக்குதான் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து இது கோர்ட்ல ஒரு விஷயம் பெண்டிங்கா இருக்கும் போது இதை வந்து யாருமே வந்து கமெண்ட் பண்றதோ இது பண்ணக்கூடாது. பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கும் எதிர்ப்பா போய் இவங்க சண்டை போடுறாங்கன்னா அது அவங்கள அவங்க அந்த அளவுக்கு எப்படி எப்படிங்க உச்சியில தான் தீபம் ஏற்றணும், தூண்ல ஏற்றணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இந்து அறநிலையத்துறை அதை வாதிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு அந்த டீட்டெயில் ஃபுல்லா எனக்கு எக்ஸாக்டா இன்ச் பை இன்ச் தெரியாதுங்க. பட் ஓவராலா இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம எம்பி அவர்கள் வந்து பண்ண விஷயம் வந்து இது வந்து தூண்டுதலா இருக்கு. எதா இருந்தாலும் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் முறையிட்டு அதை சட்ட ரீதியா அதை அணுகி அதை அப்படிதான் முடிவெடுக்கணுமே தவிர தேவையில்லாம இங்க இருக்கிற எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்க இடத்துல ஒரு தேவையில்லாத பிரச்சனை அவர் உண்டாக்கூடாதுன்னு நான் நீங்க லட்சிய ஜனநாயக கட்சி ஆரம்பிக்கிற அந்த துவக்க விழா வந்து கோர்ட்ல போய் பண்ணீங்க. காங்கிரஸினுடைய சமூக வலைதள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜோஸ் மார்டினுடைய கப்பல் மூழ்கும் அப்படின்னு ஒரு சித்திரம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, எனக்கு அவங்க பேசுறதுலாம் ரொம்ப காமெடியா இருக்கு. இப்ப அதே மாதிரி வந்து காசு வந்து இறைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஏங்க, நாங்க மீனவர்களுக்கு அவங்க ஒரு வாழ்வாதாரம், நாங்க சும்மா எங்கேயோ போய் யாருக்கு எங்கேயோ உட்காந்து செலவு பண்றதுக்கு நாங்க அவங்க போட்டுக்கு வாங்கினது போட்டுக்கு ரெண்ட் கொடுத்தோம். அதை வந்து ஒரு தப்புன்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. இவங்க யாருக்கு தான் ஆதரவுன்னு தெரியல. நம்ம ஒரு மீனவர்கள் சமுதாயம் நல்லா இருக்கணும், அதனாலதான் நம்ம ஒரு 65-70 போட்டை வந்து அவங்களுக்காக நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம சப்போர்ட் பண்றோம். அதையும் இவங்க குத்தம் சொன்னாங்கன்னா இவங்க குத்தம் சொல்லியே இருக்காங்களே தவிர ஏதோ ஒரு வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறதுக்கு எந்த ஒரு கண்டென்ட் அவங்க கிட்ட இல்லை. என்ன சொல்றாங்கன்னா மறைமுகமா லாட்டரி கேசினோ கொண்டு வரதுக்கான அடித்தளமே இந்த கட்சி அப்படின்னு சொல்லி அது பயங்கரமா இல்லைங்க, அவங்களுக்கு அது ஒண்ணுதான் அவங்க அவரால் சொல்ல முடியுதே தவிர வேற எதுவுமே அவங்களால சொல்ல முடியாது. இந்த ஊழல் இந்த நாட்டை வந்து கூறு போட்டு வித்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். இப்போ இந்த ரீசெண்டா ஒரு ஹிந்தியில ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் பேரு இப்போ ரீசெண்டா ஹிந்தியில ஒரு படம் வந்து இப்ப அந்த படத்திலேயே வந்து காங்கிரஸோட எப்படி கள்ள நோட்டு வந்து நம்ம இந்தியாவில புழக்கத்துக்கு உள்ள கொண்டு வந்தாங்க, எப்படி அமெரிக்கன் சிஏ ஏஜென்ட்டுக்கு வந்து இவங்கெல்லாம் ஒரு ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணி நம்ம நாட்டோட
பொருளாதார வளர்ச்சி எப்படி இவங்க சீரழிச்சாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக படம் நல்லா இப்போ ரொம்ப ஃபேமஸா துரந்தர் படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவங்க தான் காங்கிரஸ் கட்சியே தவிர இவங்களுக்கு வந்து எந்த கொள்கையுமே எதுவுமே இருக்காது. இவங்களை பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பதவிக்காகவும் ஒரு அவங்களோட சொத்தை காப்பாத்துறதுக்காக தான் அரசியல் வந்தாங்களே தவிர, ஏன்னா இவங்களோட ஊழல் வந்து இந்த அளவுக்கு வந்து அதை படமா எடுத்து வெளில போட்டிருக்காங்க. அது எவிடன்ஸோட எடுத்து போட்டோம்னா நான் அந்த படத்தை பார்க்கல. துரந்தர் படத்தை நான் பார்த்ததுக்கப்புறம் நான் இன்னும் பெட்டரா சொல்ல முடியும். இல்லைங்க, அவங்க இப்ப சட்டமன்ற உறுப்பினர் அவங்க இப்ப பொறுப்புல இருக்காங்க. அப்ப அவங்க வந்து மக்களை வந்து ரிப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க மக்களோட தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் அவங்க வந்து ஒரு குறிய டைம் வரும். அந்த எப்ப கோட் ஆஃப் கான்டக்டோ அந்த டைம் வரும்போது தான் அதெல்லாம் முடிவெடுக்க முடியுமே தவிர இது ரொம்ப அவசரமா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பணி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த கட்சி இப்பதான் அதான் அறிவிச்சேன். இப்பதான் சொல்றேன் இல்லைங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம். ஃபர்ஸ்ட் இப்ப கட்சி பேரை சொன்னோம். அடுத்தது வந்து கட்சி ஃபிளாக் அனௌன்ஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து கட்சி ஆஃபீஸை ஓப்பன் பண்ணோம். அன்னைக்கு வந்து இந்த நிர்வாகிகளை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதான் அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த லிஸ்ட் நாங்கள் சைன் பண்ண லிஸ்ட்டை வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் மீடியாவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அது மூலியமா எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா இப்போ எங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எங்களை ரீச் பண்ணுறதுங்கிறத அவங்க அந்த தலைவர்கிட்ட அவங்க போய் சந்திச்சு அவங்க பேசிக்கலாம். இல்ல நம்மளுக்கு வேணுங்கிறவங்க அன்பில் பாசத்துல வந்து அவங்க திறக்கணும் ஆர்வப்படுறாங்க. ஸோ அதனால நம்ம அவங்களை கூப்பிட்டு பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியும். இல்ல அதுதான் மக்கள் அவங்க இப்போ சிலவங்க வந்து கட்சியில நம்ம மன்றத்துல இருந்து நான் வந்து கட்சிக்கு வேலை செய்யறேன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க வந்து நாங்க ஒரு இயக்கமா இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றாங்க. நிறைய பேர் கட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. இப்ப மன்றத்தையும் நாங்க கட்சியை ஆஃபீஸா மாத்தலாம் கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாமே இப்ப கட்சியில அதான் இணைய இருக்குது. அதான் சொல்றேன். இப்ப டெய்லி 500 பேர் 1000 பேர் வரக்கு ரெடியா இருக்காங்க. அதுதான் ஒரு ஆஃபீஸ் எங்களுக்கு வேணும் தேவைப்பட்டது. ஸோ எங்களுக்கு ஆஃபீஸ் கொடுக்கறதுக்கு நிறைய அரசியல் பண்ணி எங்களுக்கு நிறைய இடத்துல அட்வான்ஸ் கிடைச்சு கடைசியில அண்ணன் சிவசங்கர் அண்ணனோட இடம் தான் எங்களுக்கு கடைசியில கிடைச்சது. அதை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவர் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளு. இது என்னைக்கும் ஓப்பன் பண்ண வேண்டிய இடம் ஆஃபீஸ். இவ்வளவு நாள் இழுத்தடிச்சு எங்களை இந்த அரசியல்வாதிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த போட்டை கொடுக்கறதுக்கு இந்த மீனவர்களை போட்டு எல்லா அரசியல்வாதிகளும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களால வீட்டுக்கெல்லாம் வரையும் போய் மிரட்டி கடைசியில 30 பேத்தெல்லாம் வரவிடாம பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. கடைசியில் அதையும் மீறி இவங்க எனக்கு மீனவர்கள்லாம் எனக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். புதுச்சேரியில கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. 10% வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதான் இப்ப நம்ம டேட்டாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப யாருக்கு அப்ஜெக்ஷன் இருக்கோ உண்மையை இப்ப நான் இருக்கேன் என் பேர் வரலன்னா நான் அதுக்கு உட்காந்து எங்க செயலியும் நாங்கள் டீமை போட்டு இதுக்காகவே ஃபுல்லாக அவங்க எஜுகேட் பண்ணி ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கான்னு ஃபுல்லாக பார்த்துருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா காமராஜ் நகர் தொகுதியில தான் அதிகமாக இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா தொகுதியும் இப்போ ஆளை போட்டு எங்க ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கா, ஜென்யூனா ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்கா இல்லை அதான் சொல்றாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க. இவ்வளோ விஷயத்துல வந்து பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியிருப்பாங்க, இல்லை பாண்டிச்சேரி புதுசாக குடியிருப்பு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ அதான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஓட்டுகள்லாம் இது வந்து போலியா கூட இவ்வளோ நாள் யூஸ் ஆயிருந்துருக்கலாம். இது யாருக்கு என்ன எப்படி தெரியும் நம்மளுக்கு? 2வது உழவக்கரை எந்த இடத்துல எப்பயோ சேர்த்தாச்சு. இங்க ரெடியார் பாளையம் உழவக்கரை. ஆமா ஆமா ஆமா. இல்ல இன்னும் அந்த லெவல்ல நான் நெக்ஸ்ட் தான் சொல்றேன். இல்லைங்க, வீடு எங்கே கிடைக்குதோ அதுக்கும் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. எங்க வீடு கொடுக்க மாட்டாங்க, ஆபீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதனால எல்லா இடத்துக்கும் இப்ப ஆபீஸ் வீட்டு அட்ரஸ் சொல்றதுக்கு பயமா இருக்கு, ஆபீஸ் அட்ரஸ் சொல்றதுக்கும் இதா இருக்கு. இல்ல இதுதான் சொல்றேன். இப்பதான் கட்சியில பொறுப்பாளர்களே இப்பதான் நாங்க அனௌன்ஸ் பண்றோம். நீங்க இப்பதான் கல்யாணம் நாங்க இப்பதான் சம்மதம் பேசிட்டு இருக்கோம். நீங்க அதுக்குள்ளேயே குழந்தை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதான் அவெல்லாம் பொறுப்புல இருக்காங்க, மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க. அவங்களாம் அதெல்லாம் இனிமேல் அதெல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. அவங்களுக்கு எப்படி அவங்க விருப்பமோ என்னன்னுங்கிறத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால காலம் தான் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.